எக்கனாமிக்ஸில் 7th 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இதில் மொத்தமாக 151 வினாக்கள் இருக்குது. இந்த பாடத்தையே 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து 75 வினாக்கள், பார்ட் 2ல் வந்து 76 வினாக்கள் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். இந்த பாடத்தை ஃபுல்லாக படித்த திருப்தி உங்களுக்கு இருக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை இந்த பாடத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் படித்தா போதும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அதை மட்டும் இந்த பார்ட்டுக்கு மட்டும் படிங்க. செகண்ட் பார்ட் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணோம்னா இந்த 151 கொஸ்டினுமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு கொடுத்துருவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு. இந்த வரியை இயற்றியவர் திருவள்ளுவர். சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்று வரியின் முக்கியத்துவத்தை விளக்கியவர் காளிதாஸ். அரசு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுவது வருவாய். அரசின் வருவாயை பெருக்குவதற்கான முதன்மை வளங்களில் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் வருவாயை பெருக்குவதற்கான முதன்மை வளங்களில் எது இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரிகள் மற்றும் கட்டணங்கள், இது சரிதான். விலைகள் மற்றும் குறிப்பிட்ட மதிப்புகள், இதுவும் சரிதான். ராஃபில் திட்டம், இதுவும் சரிதான். வெளிநாட்டு கடன்கள் மட்டும், இதுதான் இடம்பெறாது. மற்ற நாடுகளைப் போலவே இந்திய நாட்டிலும் வருவாய் ஈட்டுவதில் இன்றியமையாத இடம்பெறுபவை வரிகள். வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை எந்த சொல்லால் குறிப்பிடுகிறோம்? வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை வந்து எந்த சொல்லால் குறிப்பிடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி விதிப்புன்னு. வரி விதிப்பு என்பது கீழ்கண்ட எவற்றின் மீது விதிக்கப்படும் வரியை குறிக்கும்? வரி விதிப்பு அப்படின்றது கீழ்கண்ட எவற்றின் மீது விதிக்கப்படும் வரியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமானம், சொத்து, முதலீட்டால் பெறும் ஆதாயம், இதில் அனைத்துமே சரிதான். வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே குறிக்கிறது. அந்த செயலால் விளையும் வருவாயை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? வரி விதிப்பு என்பது என்னன்னா பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே குறிக்கிறது. அந்த செயலால் விளையும் வருவாயை வந்து நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா வரிகள்னு. வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவையே வரிகள். இந்த பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 151 வினாக்கள் இருக்கு. இந்த 151 வினாக்களில் ஒரு 60 வினாக்கள் நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 60 வினாக்கள் என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்குறப்பே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவோம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை என்று கூறியவர், இது முக்கியமானது, யார் சொன்னதுன்னா பேராசிரியர் சேலிக்மன். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை என்று சொன்னது யாருன்னா பேராசிரியர் சேலிக்மன். பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் எதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன? வரி செலுத்துவோரின் கட்டாய பங்களிப்பின் மூலம். ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டுள்ள நிலையில் வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் எங்கு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது? அரசு கருவூலத்தில். பெறப்பட்ட வரி பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதையும் வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதையும் தீர்மானிப்பது அரசு. வரி செலுத்துவது என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? ஒவ்வொரு குடிமகனின் கடமையை. வரி செலுத்துவது என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடிமகனின் கடமையை. அரசு மேன்மேலும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்த பெரிதும் உதவுவது. அதிகமாக பெறப்படும் வரிகள். இன்றைய காலகட்டத்திலும் வரி கட்டமைப்புக்கான அடிப்படையை உருவாக்குபவை வரி விதிப்பு கோட்பாடுகள். 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறிய பொருளியல் அறிஞர், இது முக்கியமானது, யார் சொன்னதுன்னா ஆடம் ஸ்மித். 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறிய பொருளியல் அறிஞர் யாருன்னா ஆடம் ஸ்மித்.
ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளில் இதில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 விதி என்னன்னு தெரிஞ்சாதான் இதில் பொருந்தாது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி. இதில் பொருந்தாது பகிர்வு விதி, இது வராது. இதில் 4வது விதி என்ன வரும்னா வசதி விதி வரும். ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதி. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளுள் ஒன்று சமத்துவ விதி. அனைவரும் சமமாக வரி செலுத்த வேண்டும் என்பது பொருளன்று, மாறாக மக்களின் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் விதி சமத்துவ விதி. எல்லாம் பேசிக்கானதான், தெரிஞ்சுக்கிட்டா போதும். வரி செலுத்துவோருக்கு ஓர் உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்கும் வரி விதிப்பு கோட்பாடு உறுதிப்பாட்டு விதி. பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதோடு பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளையும் தவிர்க்க உதவும் வரி விதிப்பு கோட்பாடு உறுதிப்பாட்டு விதி. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுவதை வலியுறுத்தும் விதி வசதி விதி. வரி செலுத்துவோர் தாம் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறும் விதி வசதி விதி. எல்லாமே சிம்பிளானது தான். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என்று கூறும் ஆடம் ஸ்மித்தின் விதி சிக்கன விதி. சிக்கன விதியின்படி வசூலிக்கப்பட்ட வரித்தொகை முழுவதும் எங்கு இருப்பில் வைக்கப்பட வேண்டும்? அரசு கருவூலத்தில். சிக்கன விதியின்படி வசூலிக்கப்பட்ட வரித்தொகை முழுவதும் எங்கு இருப்பில் வைக்க வேண்டும்னா அரசு கருவூலத்தில். இதுக்கப்புறம் பார்க்கறது முக்கியமானது. வரி விதிப்பின் பொதுவாக எத்தனை வகைகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரி விதிப்பு மொத்தமாக 3 வகைகள் உள்ளது. இந்த 3 வகைகள் என்ன அப்படின்றத அடுத்தது பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றுள் வரி விதிப்பின் வகைகளில் இடம்பெறுவது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி. இது 3 தான் வரி விதிப்பின் வகைகள். இதில் அனைத்துமே சரிதான். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விகிதாச்சார வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா விகிதாச்சார வரி. வருமானத்திற்கு 5% வரி விகிதம் விதிக்கப்படுகிறது. ரூபாய் 1000 வருமானம் ஈட்டுபவரும் ரூபாய் 5000 வருமானம் ஈட்டுபவரும் அதே 5% வரி விகிதத்தில் வரியை செலுத்துகிறார். இது எவ்வகை வரி விதிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். விகிதாச்சார வரி. வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடும் வரி விதிப்பு முறை வளர்வீத வரி. வரி செலுத்துபவர்களின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடும் வரி விதிப்பு முறை என்னன்னா வளர்வீத வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி. முன்னாடி பார்த்தது விகிதாச்சார வரி என்னன்னா 1000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் 5000 வருமானம் இருந்தாலுமே 2 பேருக்குமே ஒரே மாதிரியான வரி விதிப்பது விகிதாச்சார வரி. இது பாருங்க, ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி. அதுக்கான எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவர் ரூபாய் 1000 வருமானத்திற்கு 10% வரியும் ரூபாய் 10,000 வருமானத்திற்கு 25% வரியும் ரூபாய் 1,00,000 வருமானத்திற்கு 50% வரியும் செலுத்தினால் அது எவ்வகை வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி. வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதை விளக்கும் வரி விதிப்பு வளர்வீத வரி. அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுவது எந்த வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்வு வீத வரி தான். அதிக அளவு வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுவதை என்னன்னு சொல்றாங்க? தேய்வு வீத வரின்னு. கீழ்கண்டவற்றுள் எந்த வரியானது வளர்வீத வரிக்கு எதிரானதாக கருதப்படுகிறது? வளர்வீத வரிக்கு எதிரானதாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா தேய்வு வீத வரி தான்.
கீழ்கண்டவற்றுள் எது இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானவற்றை செய்ய அரசால் இயலாது. வரிகள் இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானதை அரசால் செய்ய இயலாது. மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்பு மற்றும் சுகாதார நல்வாழ்வு போன்றவற்றிற்காக எந்த நிதியிலிருந்து தொகை ஒதுக்கப்படுகிறது? வரி பணத்திலிருந்து. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகை கீழ்கண்ட எதற்காக செலவிடப்படுகிறது? கல்விக்காக. அரசு மனித வளங்களை மேம்படுத்துவதற்கும் எதனை மையப்படுத்துவதற்கும் அதிக முதன்மை அளிக்கிறது? கல்வியை மையப்படுத்துவதற்கும் அதிக முதன்மை அளிக்கிறது. ஆட்சியும் நன்முறையில் இயங்க வேண்டும் எனில் எவை நன்முறையில் இயங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் நிர்வாக அமைப்புகள் நன்முறையில் இயங்க வேண்டும். நிர்வாக அமைப்புகள் சரியாக இயங்கவில்லை எனில் அவை எதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொருளாதார வளர்ச்சியில். தான் வசூலிக்கும் வரி பணத்தை நாட்டின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வது. நன்முறையில் நிர்வகிக்கும் ஓர் அரசு. அரசு தான் வசூலிக்கும் வரி பணத்தை எத்தகைய திட்டங்களுக்காக செலவு செய்கிறது? சமூக நலத்திட்டங்களுக்காக. மக்கள் நலன் காக்கும் வகையில் கீழ்கண்ட எந்த பிரிவுகளுக்கு அரசு நிதி ஒதுக்குகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதில் அனைத்துமே வரும். மக்கள் நலன் காக்கும் வகையில் கீழ்கண்ட எந்த பிரிவுகளுக்கு அரசு நிதி ஒதுக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைத்துமே வரும். கீழ்கண்ட எந்த திட்டங்களுக்கும் வரி பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது? ஓய்வூதியங்கள், வேலைவாய்ப்பு இல்லாதோருக்கான ஊக்கத்தொகை, குழந்தை பாதுகாப்பு, இல்லை அனைத்துமே சரிதான். வரி பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுவது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியங்கள், வேலைவாய்ப்பு இல்லாதோருக்கு ஊக்கத்தொகை, குழந்தை பாதுகாப்பு, இது எல்லாமே வரி பணத்திலிருந்து தான் போகுது. நாட்டின் எந்த நிலையின் மீது வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாக வரிகள் நாட்டின் எதற்கு தம் பங்களிப்பை வழங்குகின்றன? மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு, ஜிடிபிக்கு. வரிகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 2 வகை. இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வரிகளின் 2 வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. தான் வரியின் 2 வகைகள். அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்முக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படும் வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மறைமுக வரின்னு. நேர்முக வரி எப்படின்னா அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி தான் நேர்முக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும் வரி என்னன்னா மறைமுக வரி. கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரியில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்முக வரியில இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமான வரி மற்றும் செல்வ வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சேவை வரி மற்றும் சுங்க வரி. இதில் எது நேர்முக வரியில இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க? சேவை வரி மற்றும் சுங்க வரி. இதுதான் நேர்முக வரியில பொருந்தாது. கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொழுதுபோக்கு வரி, கலால் வரி மற்றும் விற்பனை வரி, மதிப்பு கூட்டு வரி மற்றும் ஆடம்பர வரி. இது எல்லாமே மறைமுக வரி தான், அதனால அனைத்தும் சரி. தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிப்பது நேர்முக வரி. கீழ்கண்டவற்றுள் நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டுல எது இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையான சொத்து வரி, தனியால் சொத்து வரி, உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி, விற்பனை வரி. இல்லை விற்பனை வரி தான் பொருந்தாது, ஏன்னா விற்பனை வரி மறைமுக வரி. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது? இது முக்கியமானது. நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது? மத்திய வருமான சட்டம் 1963 கீழ். மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நிறுவப்பட்ட தனி வாரியத்தின் பெயர்? நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம். இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நிறுவப்பட்ட தனி வாரியத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா
நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம். நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி நிறுவன வரி. கீழ்கண்ட எவற்றின் மீது நிறுவன வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவன வரி வந்து எதன் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்புரிமை மற்றும் வட்டி. அடுத்து, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காகவும் பங்குகளுக்காகவும் பெறப்படும் கட்டணங்கள். இந்த 3 இதில் வந்து எதன் மீது வந்து நிறுவன வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். நிறுவன வரி வந்து காப்புரிமை மற்றும் வட்டி, இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காகவும் பங்குகளுக்காகவும் பெறப்படும் கட்டணங்கள். இந்த 3த்திலையுமே நிறுவன வரி வந்து விதிக்கப்படுது. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி. சொத்து வரியானது எந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்கப்படுகிறது? சொத்து வரி வந்து எந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரி. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருள்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி என்னன்னா அன்பளிப்பு வரி. முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரி. சொத்து வரி செலுத்துவது குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரியை அரசுக்கு செலுத்துவது கட்டாயம் அல்ல. வரி செலுத்துவதிலிருந்து சிலருக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். இல்லை, சரியான கூற்று எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது பார்த்தீங்கன்னா இத்தகைய வரிகளை வந்து அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். இதுதான் சரியானது. அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது எவற்றின் மீது சொத்து வரி விதிக்கப்படுகிறது? அவரின் சொத்துக்களின் மீது அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது அவரின் சொத்துக்களின் மீது தான் சொத்து வரி விதிக்கப்படுகிறது. மகிழுந்து அல்லது இருசக்கர வண்டி போன்றவற்றை விற்பனை செய்யும் விற்பனையாளர் தொடக்கத்தில் எதனை ஏற்கிறார்? அந்த பொருளுக்கான வரி சுமையை. மறைமுக வரியில் ஒரு பொருளுக்கான வரி சுமை முழுவதையும் இறுதியாக ஏற்றுக்கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்குபவர் தான். ஒருவரின் வரி சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிப்பது மறைமுக வரின்னு. ஒருவரின் வரி சுமை வந்து மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிப்பது என்னன்னா மறைமுக வரின்னு. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சேவை வரி. சேவை வரியானது சேவையை பெறுபவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டு எந்த அரசுக்கு செலுத்தப்படுகிறது? மத்திய அரசுக்கு. விற்பனை செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. விற்பனை வரி என்பது கீழ்கண்ட எவ்வகை வரியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை வரி என்பது என்னன்னா ஒரு மறைமுக வரி, நேர்முக வரி வராது. விற்பனை வரி வந்து மறைமுக வரி. விற்பனை வரியில் பொருள் விற்பனை செய்பவர் செலுத்த வேண்டிய வரி சுமை யார் மீது சுமத்தப்படுகிறது? வாங்குபவர் மீது. விற்பனை வரியில் வந்து பொருள் விற்பனை செய்பவர் செலுத்த வேண்டிய வரி சுமை வந்து யார் மீது சுமத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குபவர் மீது. இந்த லெசன்ல மொத்தமாக 151 வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதில் 75 வினாக்கள் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க 76 வினாக்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும்.